நம்ம கட்சியிலேருந்து வெளியேறி நம்ம கட்சி வெளியேற்றல, அவங்களே தான் வெளியேறியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஊடகங்கள் உங்களுக்கு தெரியாது கிடையாது. நான் இந்த கட்சியில சேருவாங்க, அந்த கட்சியில பேசிட்டு இருந்தாங்க. திமுக கட்சியில போய் சேர முடியாது. அதுக்கு அப்போனட்டா இருக்கிற அதிமுக போய் சேர்ந்துட்டாங்க. இது எங்களை பொறுத்தவரை ஒரு வியப்பான இது இல்லை. இது நாங்கள் எதிர்பார்க்கறது தான். இப்போ வந்து அவங்க பெண்கள் பாதுகாப்பு அதிமுகல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் இப்ப எப்படி வந்து அக்கா வந்து ஒரு தமிழ் தேசிய தளத்துல பயணிச்சிருக்காங்க. நம்ம கட்சியிலேயே வந்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்லாம் கலந்துருக்காங்க. ஆனா இப்போ வந்து ஒரு கொள்கைய சிதைச்சுட்டு, சித்தாந்தத்த மறந்துட்டு, எப்படி அங்க போய் வந்து இப்படி ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்றாங்கன்னு தெரியல. சரி, அப்படி நம்ம அவங்க அதிமுக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தருதுன்னா, அப்ப இந்த பொள்ளாச்சி அந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் என்ன மாரியான தீர்வு? இவ்வளவு நாள் எங்க கட்சியில இருக்கும்போது என்ன பேசிட்டு இருந்தாங்க? அப்ப அது முரணானதா? இல்ல இப்ப இணைஞ்சு அவங்க பேசுறது முரணானதா தெரியல. அந்த கட்சியில போய் சேர்ந்ததுனால அங்க அப்படிதான் பேசி ஆகணும். வேற வழி இல்ல இல்லையா? இனிமே எல்லாருமே வந்து ஆட்டு விக்கிற பொம்மைகளா தான் இருக்க முடியும். அவங்க இல்லாதது வந்து உங்களுக்கு பலவீனமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி தம்பி நீங்க மாநாடுலாம் முடிச்சிருக்கோம். தொடர்ச்சியா வந்து அண்ணன் வந்து இளம் வேட்பாளர்லாம் நிறுத்தியிருக்காங்க. எப்படி நீங்க அந்த கேள்விய கேட்குறீங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு காளியம்மாள் போனா, இன்னொன்னு காளியம்மாள் வந்துட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. இங்க வந்து கொள்கையும் சித்தாந்தமும் கடைபிடிச்சு ஏன்னா வந்து இப்ப சமீப காலத்த தாண்டி ஒரு தமிழ் தேசிய தளத்துல வந்து ஒரு பொதுவுடைமை கட்சியா வந்து அண்ணன் வந்து நின்னு இருக்காங்கன்னும்போது, இந்த 15 ஆண்டு காலமாக அரசியல்ல வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவனா அண்ணன் இருக்கணும்ன்றது பார்க்கணும். அண்ணனோட தளபதியா அவங்க இருந்தவங்க, படை தளபதியா இருந்தவங்க. அண்ணன் வந்து அவங்களுக்கு நிறைய முன்னுரிமை குடுத்தாங்க. ஆனா இங்க இருந்து போய் எப்படி அவங்க அது மாரிலாம் பதிவு பண்றாங்கன்னு உண்மையுமே ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயமா தான் நாங்க பார்க்குறோம். இப்போ வந்து சில கட்சிகள்லாம் வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூ வந்து ஒர்த்தே இல்லை, ஒரு பெண்கள் பாதுகாப்புன்னு பேசிட்டு ஸ்டேஜ்ல ஏறி ஒர்த்தே இல்லை விஜய் சொல்றதுலாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு எவ்வளவு ஈஸியா பெண்களை வந்து ஒரு ஒரு டைவர்ஸ் வந்து அவர் கடந்து போறதா இருக்கட்டும், அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல விஜய் பொறுத்தளவுல அந்த விஷயத்த வந்து அவரோட தனிப்பட்ட இதுதான். அதுல வந்து நம்ம அரசியல் ரீதியாவும் சரி, இல்ல வந்து மற்ற ஒரு பார்வையில நம்ம அத வந்து கடந்து போறத பார்க்குறோம். அததான் சொல்றேங்களே, இங்க ஒரு மாற்று சிந்தாந்தம் தேவைப்படுது. அதை தாண்டி ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேடல் வந்து இங்க இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் வரும். சரிங்களா? அத வந்து இவங்க வந்து எப்படி எதிர்கொள்றாங்கன்னு இருக்குது. இப்ப மக்களை வந்து பொய்யான பிம்பத்தோட அவங்க அணுகுறாங்களோ, அந்த அரசியல் வந்து பொய்யான கட்டமைப்புல மறுபடியும் வந்து இன்னொரு ஒரு திராவிட கட்சிகளாவோ, இன்னொன்னு ஒரு ஏமாற்று பேர் வழியாவோ தான் களத்துல இருக்காங்க. அது நம்ம அப்படிதான் பார்க்குறோம். அது பெண்களுக்கான என்ன கேக்குறேன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அப்படித்தான் இருப்போம், அப்படித்தான் வச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. எப்படி? அப்படிதான் நாங்க வந்து ரோட்ல போறவங்க கூட 2 பொண்டாட்டி வச்சிருக்கோம், நாங்க அப்படிதான் வச்சுப்போன்றத அதை செயல்படுத்துறது எப்படி பாக்குறீங்க? அது வந்து பெண்களுக்கு எதிரா இருக்கு இல்லையா? இல்ல, இல்ல. அததான் சொல்றேன். பெண்களுக்கு எதிராக இருக்கிறத தாண்டி, இவங்க எந்த மாரி சமூக கட்டமைப்புக்குள்ள நுழையிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப வந்து தமிழர்கள் வந்து அ அ எல்லாமே வந்து உலகத்துக்கு வந்து ஒரு உதாரணமா தான் இருந்திருக்காங்க. நம்மளோட வாழ்வியல் ஆகட்டும், நம்மளோட எல்லாமே நம்மளோட அந்த வாழ்க்கை முறை எல்லாமே. ஆனா இவர்கள் இது போறாங்கன்னா, இது எது மாரியான கலாச்சாரத்தை நோக்கி போக போகுதுன்றது நம்மளுக்கு தெரியல. அது ஒரு கேள்விக்குறி தான். இப்ப இருக்கிற இளைஞர்களும் வந்து ஒரு வக்காலத்து வாங்கிட்டு, என் தலைவர் இப்படின்னு ஒரு முட்டாம்பத்தமா எந்த ஒரு அடிப்படை சிந்தனையும் கிடையாது. அரசியல விட்டுருங்களேன். அரசியல் அப்பாற்பட்டு சமூக சிந்தனை ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த மாரி சமூக சிந்தனை வந்து இந்த தலைமுறைக்கு இல்லையோன்ற மாரி நாங்க பார்க்குறோம். இத சரி செய்ற இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. நீ போன வாட்டி ஆயிரமலத்துல போட்டிட்டீங்க. இல்ல, இல்ல. எழும்பூர்ல போடல. எழும்பூர்ல போட்டி. இப்ப ஆயிரமலர் தொகுதி உங்க தொகுதியில இருக்கு. ஆமா, என்னோட தொகுதி உங்க தான். தொகுதியில வந்து இப்ப வந்து களஞ்சியம் அவர்கள் போட்டிடுறாங்க. ஆமா, எழுநன் ஆமா, தொகுதி அது. ஆமா. அந்த தொகுதியில எழுநன் தாண்டி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? திருப்பி திருப்பி ஊடகத்தை பதிவு பண்றதுதான். வெற்றி தோல்வின்றது கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலும் அப்படி நாங்க பார்க்கல. தேர்தல் என்பது வந்து மக்களுக்கான அடிப்படை சேவைன்னு நம்ம நிக்கிறோம். இப்ப எங்களுக்கு வந்து என்னன்னா, நாங்க எடுத்து வைக்கிற தத்துவம் அதெல்லாம் நிறைவேற்றணும்னா, நீங்க பாக்குறீங்க மக்களோட போராட்ட களத்துல அனைத்து நிலையிலும் அண்ணன் வந்து இருக்காங்க. அப்போ அந்த களத்துல வந்து அதிகாரம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அந்த அதிகாரத்தை நோக்கி பயணம் தான் எங்களுக்கு ஒரு தேர்தல் களம். தேர்தல் களம் வந்துட்டா மட்டுமே அப்படின்னு கிடையாது. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வந்து எங்களோட மெய்யியல் கோட்பாடு, பண்பாடு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வெற்றி தோல்வின்றது கணக்கு கிடையாது. ஒரு மாற்றத்துக்கான அரசியல் வந்து நம்ம மாத்தி அமைக்கிறோம். பணநாயகமா மாற்றப்பட்ட ஜனநாயகத்தை மீட்டெடுக்க நம்ம வந்து களத்துல நம்ம நிக்கிறோம். அப்படிதான் இது. வெற்றி தோல்வின்றது எங்களுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது. குற்றச்சாட்டு வைக்கிறாங்கக்கா. அண்ணன் சீமான் வந்து காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளர் நிறுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி அது இது வந்து இந்த தேர்தல்ல மட்டும்தான் கிடையாது. கடந்த 3, 4 தேர்தலாவே அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து அண்ணன் வந்து ஒரு விஷயத்த வந்து எப்படி பார்க்குறாருன்னா,
ஆண்ட கட்சிகளாகட்டும் சரி, இனி வரும் ஒரு கட்சி தொடங்கப்பட்டாலும் சரி, ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை விதிக்கிறாரு. அரசியல் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்தை பிடிக்கிறது மட்டும் எங்களோட வேலை கிடையாது. அரசியல் விட்டு வெளியேறிய ஒரு தலைமுறைய 3 4 தலைமுறைய அரசியல் உனக்கான அரசியல் வந்து நீ தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது? ஒரு அடிப்படை இதுவ மாற்றாரு. அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தை மீட்க பணநாயகம் வென்றெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணும்போது, இது எப்படி நம்ம வந்து டம்மி வேட்பாளர்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லா தேர்தலும் விமர்சனம் வச்சிருப்பாங்க தம்பி. அதெல்லாம் நம்ம ஜெகதீஷ் பாண்டியன் சொல்றாரு. யாரு? ஜெகதீஷ் பண்ணனா அண்ணன் சொல்றதுக்கு அது ஒன்றும் சொல்றது கிடையாது. அண்ணா அங்க இருக்காரு, அப்படிதான் பேசியே ஆகணும். அப்ப அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி எல்லா வேட்பாளரையும் அவரும் தானே தேர்வு பண்ணியிருந்தாரு. அப்ப அவர் ஏதாவது பணம் வாங்கிட்டு களத்துல நிக்க வச்சாரா? அப்படிலாம் கிடையாது இது. பணம் அதான் சொல்றேன்லே, வளர வளர வர நிறைய விமர்சனம் இதை விட எங்களுக்கு எதிர்கொள்ற மாதிரி வரும். பார்ப்போம் அது. மிகப்பெரிய பேச்சாளரான இடிமுரசு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து இணைஞ்சிருக்காரு. அதை எப்படிக்கா பாக்குறீங்க? அது தேர்தல் நேரங்கள்ல இந்த மாதிரி இது பெரிய இழப்பா இருக்குமா? இல்ல அண்ணன் இடிமுரசு அவர்கள் வந்து போனது வந்து எங்களுக்கும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம்தான். ஆனா வந்து அவரோட நிலைப்பாடு என்ன மாதிரி ஏன்னா வந்து நல்லா பாருங்களேன், தமிழ் தேசிய தளத்துல வந்து இவ்வளவு ஆண்டு காலமாக நீத்தி போய் வந்து இருந்தது காரணம் வந்து இது மாதிரியான ஒரு ஆளுங்கள்லாம் விலகுனதுனாலதான். அப்போ அப்படி இருக்கும்போது அண்ணனோட நலன்ல நாங்க இருக்கிறவங்க எல்லாமே தீரமாவும் திண்ணமாவும் இருக்கணும்ன்ற செயல் இருந்தா அண்ணன் போயிருக்காங்க. அவரோட தனிப்பட்ட அதுக்கு நம்ம கருத்து சொல்ல வேண்டியது இல்லை. அது அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, போனாங்கன்னாலும் வரவேற்போம், இருந்தாலும் நம்ம வரவேற்போம் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், தமிழ் தேசத்தை வென்றெடுக்கட்டும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தமிழர் தலைமை ஏற்று தானே நாங்க போறோம், அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சி தானே அப்படின்னு கல்யாணம் சொல்லி சொல்றாரு. இல்ல இல்ல அதாவது உறவு முறையில எல்லாருமே நம்ம சகோதரத்துவமா நம்ம இது பண்றோம். அது வந்து அண்ணனோட மரபு அது. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து எப்படின்னா, எல்லாருமே தமிழரா ஒரு மேல அந்த 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 வார்த்தை அவங்க யூஸ் பண்ற விஷயம் இருக்குல்ல, அதை தைரியமா சொல்ல வச்சதே எங்க அண்ணன் தான். அண்ணன் தான் வந்து புரிய வைக்கிறார். தமிழர் கீழே நம்ம ஒரு குடையில நம்ம நிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. வேற வேற சொல்றதுக்கு வார்த்தை இல்லைல்ல. அவங்க எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்படி தமிழர் இருந்தா இப்போ ஐயா எடப்பாடியாரோட அந்த ஆட்சி நிர்வாகம் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு 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 தரப்பு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, என்னதான் ஒரு தமிழர் இருந்தாலும் தமிழருக்கான அரசியலை வந்து அவரால் நிலைநாட்ட முடிஞ்சதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவரோட இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில வந்து இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தமிழர் நலம் காத்தாங்களா அவங்க? நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ அந்த வார்த்தை அவங்க சொல்றது கூட அதுக்கு ஒரு வித்திட்டவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஏன் இவ்வளவு அங்க இருக்க பெருமக்கள்லாம் ஏன் வந்து அப்போ அந்த வார்த்தைகள்லாம் சொல்லல? இது வந்து சும்மா அங்க இருக்கும் போது சொல்றது, வேற வழி இல்லைல்ல. ஏன்னா இப்ப அண்ணன் வந்து தமிழ்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு அப்பனண்டா அவங்க காமிச்சுக்கணும். அதனால அவங்க யூஸ் பண்றாங்க மாதிரிதான் என்னோட பார்வை.